ஒரு வயதான நபர் ஒருவர் டாக்டர் கிட்ட போயிட்டு, "என்னுடைய வயித்த கிழிச்சு என்னுடைய கிட்னிய எடுத்துட்டு வித்துருங்க. அந்த காசுலயாச்சும் நான் என்னுடைய பொண்ணுடைய கல்யாணத்த நடத்துவேன். காரணம் என்கிட்ட 10 பைசா கூட இல்லன்னு" சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் மன்றாடுறாரு. உடனடியாக டாக்டர் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் ஒரு ரூ. 10,00,000 குடுக்குறாரு. கல்யாணம் எல்லாம் சிறப்பாக முடிகிறது. அந்த கல்யாணத்துல அவருடைய பொண்ணுடைய கணவர் கொஞ்சம் வசதியாக இருக்கும் காரணத்தினால், அந்த கணவர் என்ன பண்றாருன்னா, இந்த டாக்டர வந்து சந்திச்சுட்டு, "என்னுடைய மாமனாருடைய வயித்துல இருந்து எடுத்த அந்த கிட்னிய திருப்பி வச்சுருங்க. நான் காச திருப்பி குடுத்துர்றேன்ற" மாரி சொல்றாரு. உடனடியாக அந்த நபரிடம் அந்த டாக்டர் சொல்றாரு, "நான் உங்க மாமனாருடைய வயித்துல இருந்துலாம் கிட்னி எடுக்கலப்பா. நான் என்னுடைய காச தான் குடுத்தேன்ற" மாரி சொன்னப்போ, அவர் சொல்றாரு, "நான் காச திருப்பி தந்துர்றேனே." உடனடியாக டாக்டர் சொன்னாரு, "எனக்கு காசெல்லாம் வேணாம். நான் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 10,00,000 அவர்கிட்ட குடுத்தேன். நான் இதற்கு முன்னதாக கிட்டத்தட்ட 10 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தேன். எனவே அவங்களுக்கு நான் இந்த ரூ. 10,00,000 குடுத்ததுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் தஆலா எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான்" என்கிற இந்த ஒரு ஆச்சரியமான உண்மை சம்பவத்திற்கு பின்னால் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், எந்த ஒரு நற்காரியமாக இருந்தாலும் அந்த நற்காரியத்தில் நாம் கொண்டு போய் நம்மளுடைய காசை செலவிடுகிற போது அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய பயனை அல்லாஹ் தஆலா இந்த துன்யாவிலேயோ அல்லது நாளை மறுமையிலேயோ நமக்கு தருவான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே,